நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 தேர்ட் லெசன் how many beats. ஸோ how many beats அப்படின்ற தேர்ட் லெசன் யூனிட் 1 இது. ஸோ வாங்க இதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். மேட்ச் த 10 beats strings to the make 100. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த இந்த சைடும் இந்த சைடும் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 100 வந்து வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே வந்து 90 பால்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ இதில் 50 பால்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ இதில் 60 பால்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 1 2 3 4 இங்கே 40 பால்ஸ், இங்கே வந்து 10 1 2 3 4 5 50 பால்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மேட்ச் பண்ணால் நமக்கு வந்து 100 வரணும். ஸோ இப்போ இந்த 90 வந்து இந்த 1ஓட நான் மேட்ச் பண்ணும்போது நமக்கு 100 கிடச்சிரும். ஸோ இந்த 50 அந்த 50யோட ஆட் பண்ணும்போது 100, இந்த 60 அதே மாதிரி இந்த 40யோட ஆட் பண்ணும்போது நமக்கு 100 வந்துடும். ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட் த நம்பர்ஸ் டு மேக் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 90 இங்கே 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது 90 ஆட் பண்ணால் இதோட நமக்கு 100 வந்துடும். ஸோ இங்கே 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 20யோட நம்ம 80 ஆட் பண்ணால் நமக்கு 100 வரும். ஸோ 80 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40 கொடுத்துருக்காங்க, அதோட நம்ம 60 போட்டால் நமக்கு 100 வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே 50 கொடுத்துருக்காங்க, அதோட நம்ம என்ன பண்ணோம் 50 ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 20 + 80 60 + 40 50 + 50 90 + 10. ஸோ இது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 75. நெக்ஸ்ட் இது பாருங்கள் 1 2 3 4 5 1 2 52. நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 1 2 3 4 64. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 57 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3. ஸோ 83. ஸோ அதே மாதிரி இந்த சைட் போட்டுக்கோங்க. 3 1 2 3 4 5 6 1 2 3 4 1 2 3 43. ஸோ அதே மாதிரியே பாருங்கள் 1 2 1 2 3 4 5 25 இருக்குது. ஸோ 1 1 2 3 4 5 6 7. ஸோ அகெயின் 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணால் நமக்கு 100. ஸோ இப்போ 100 வரணும்னா ஸோ இந்த 75 + 25 100. ஸோ இப்போது ஸோ இந்த 36ஐயும் இந்த 57ஐயும் சேர்க்கும் போது நமக்கு வந்து 100 கிடச்சிரும். அண்ட் திஸ் 52 and 48 makes 100. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 57 வந்து நம்ம 47ஓட மேட்ச் பண்ணும்போது நமக்கு 100 வந்து கிடச்சிருது. ஸோ அகெயின் பாருங்கள் 83யோட இந்த 17 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அகெயின் 100 வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 beat bunch. ஸோ இந்த ஒரு பஞ்சோடைய வந்து வேல்யூ வந்து 100 beats. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அதுக்கான எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 100 beatsக்கான பஞ்சஸ். ஸோ இது வந்து கரெக்டான அதோடைய வேல்யூவில் ஆட் பண்ணணும். ஸோ இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 and 6. ஸோ 600 beats இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4 and 5. ஸோ 500 beats. அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 900 beats இருக்குது. ஸோ இதை வந்து இது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 200 300. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 100ஆக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 100 200 300 400 500 600 700 800 and 900. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பர் நேம் எழுதணும். அட்லீஸ்ட் நான் அவங்க நம்பர் நேம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200. ஸோ அதுக்கு வந்து நம்பர் நேம் எழுதணும் 200. நெக்ஸ்ட்டு 600ன்னு சொல்லி அவங்களே நம்பர் நேம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் 600 மட்டும் எழுதணும் 600. நெக்ஸ்ட்டு 700ஓடைய நேம். அகெயின் 300 சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ் எழுதணும். ஸோ அகெயின் 900 நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்ம நம்பர்ஸ் நேம். அண்ட் 800 சொல்லி நமக்கு வந்து நேம் நம்ம 800 வந்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒரு 10 ரூபி காயின் வந்து 10 1 ரூபி காயினுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 ரூபி நோட் வந்து
rupees காயினுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து வேல்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ 100th பிளேஸில் எத்தனை இருக்குன்னா 1. அப்போது ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ 1 போட்டுக்கிறோம். ஸோ 10th அதுலேயும் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1ல் 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 160. ஸோ போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 100 என்னங்க 1 2 3. ஸோ 3 இருக்குது. ஸோ 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 rupees காயின் 1 2. ஸோ 10th பிளேஸில் 2. செகண்ட் 1s பிளேஸில் 1 2 3. ஸோ T23 தான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி 100s பிளேஸில் எவ்வளோ இருக்குது 1 2 3 4. ஸோ 4 இருக்குது. ஸோ 10th பிளேஸில் 1. ஸோ 1s பிளேஸில் 2. 412 தான் அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேபிள். இந்த டேபிளில் வந்து 100 பீட்ஸ் இருக்குது. ஸோ 100s பிளேஸில் 1 இருக்குது. ஸோ அப்போ 10th பிளேஸில் எந்த ஒரு பீட்ஸுமே கிடையாது. ஸோ அதே 1s பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட் இருக்குது. ஸோ அப்போ 101 தான் அதோடைய ஆன்சர். ஸோ அதே மாதிரியே பாருங்கள். ஸோ அதே மாதிரி 102லேருந்து 110 வரைக்குமான பீட்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் வேல்யூவும் அதுக்கு வந்து நம்பர்ஸ் நேமும் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ 178 இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 100th பிளேஸில் வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ 100. 10th பிளேஸில் 7 இருக்குது. அப்போ 70 ப்ளஸ் 1s பிளேஸில் 8 இருக்குது. அப்போது 178. ஸோ அதோடைய நேம். ஸோ அதே மாதிரி இங்கே 125 இருக்கா. ஸோ 100th பிளேஸில் 1 இருக்குது. ஸோ அப்போ 100. ஸோ 20th பிளேஸில் 2 இருக்குது. 20. ஸோ அப்புறம் 1ஸில் 5. ஸோ 125. ஸோ அதோடைய நேம். ஸோ அதே மாதிரி 100th பிளேஸில் 1 இருக்குது. 100 47 147. ஸோ இதுக்கான நேமை வந்து நீங்கள் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா நம்பர்ஸ் வந்து 101லேருந்து 200 வரைக்கும் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 அப்படின்னா ஸோ 300. ஸோ இங்கே இருக்குது 200 261. ஸோ அப்போது 206. ஸோ 100 ஒரு 100 இருக்குது. 100th பிளேஸில் 1 இருக்குது. 10th பிளேஸில் 4 இருக்குது. 1s பிளேஸில் 2 இருக்குது. 142. ஸோ அகைன் இது பாருங்கள் 100s பிளேஸில் 3 இருக்குது. 10th பிளேஸில் 1 இருக்குது. 1s பிளேஸில் 7 இருக்குது. அப்போது 317. ஸோ அதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100th பிளேஸில் 2 இருக்குது. 10ல் 1 இருக்குது. 1s பிளேஸில் 0 இருக்குது. எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 210. 210க்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்குது பாருங்கள். 201 202 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 250 வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ கம்ப்ளீட் த டேபிள்லையுமே வந்து 301லேருந்து 400 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் த பீட்ஸ். கவுண்ட் த பீட்ஸ்னால் இது 100க்கான பீட்ஸ் 1 2. ஸோ அப்போ 100th பிளேஸில் எத்தனை இருக்குது 2 இருக்குது. ஸோ இது வந்து 10th பீட் இருக்கு இல்லையா, அது வந்து 1 இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து 8 இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது. அப்போ 8 போட்டுக்கணும். அப்போ 218 தான் ஆன்சர். ஸோ அதை வந்து நேம்ஸ் எழுதணும். ஸோ அதே மாதிரி இதை பாருங்கள் ஒரே ஒரு 100 இருக்குது. 100 பிளேஸில் 1. 10th பிளேஸில் 9 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்குது. ஸோ 9 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1ஸ்லேயுமே வந்து 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9. அப்போது 199 தான் இதோடைய ஆன்சர். ஸோ வந்து இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க இதே மாதிரியே ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் த டேபிள் வந்து 100th பிளேஸில் 2, 10th பிளேஸில் 8, 1s பிளேஸில் 7. ஸோ இப்போது 287 தான் இதோடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இப்போ 1s பிளேஸில் வந்து 100 1 இருக்கா 100. அப்போ 0 இருக்கா 0வே தான். ஸோ இப்போ 9 இருந்ததுன்னா 9. அப்போ 109. ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இதை பாருங்கள் 2. அப்போ 200 6னா 60. 1s பிளேஸில் 1 இருக்குது. அப்போ 261. ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே ஃபார்மேட் தான். 100th பிளேஸில் 4. அப்போ 400. 10th பிளேஸில் 9 90. 1s பிளேஸில் 3. ஸோ 493 அதோடைய நம்பர் நேம். ஸோ நம்பர் நேம் எழுதிக்கோங்க.
ஸோ அகெயின் 401லேருந்து 500 வரைக்கும் நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 501லேருந்து 550 வரைக்கான நம்பர்ஸை வந்து ஆர்டராக கொடுக்கல, அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இன் ஆர்டர் ட்ரா த பாத் டு ஹெல்ப் த ரேபிட். ஸோ இப்போ இங்கே நிறைய இருக்குது, ஆனால் நம்ம எந்த நம்பருக்குள்ளேருந்து நம்ம ஷேட் பண்ணோம்னா 501லேருந்து 550 இருக்க நம்பர்லாம் மட்டும் நம்ம வந்து கலர் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம கலர் பண்ணோன்னா இந்த ரேபிட் வந்து இந்த கேரட்டை வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் கலர் பண்ணி பாருங்கள், இந்த ரேபிட் போய் இந்த கேரட்டை மீட் பண்ணும். ஸோ மார்க் பண்ணி நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 445. ஸோ இது எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 579. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 259. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 320. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 609. ஸோ மேட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து 425 கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, எத்தனை டென்ஸ் இருக்குது, எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 hundreds 2 10s and 5 ones இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 hundreds 7 10s 3 ones. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் வந்து 100th பிளேஸ், சென்டரில் இருக்கிறது வந்து 10th பிளேஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து 1st பிளேஸ். ஸோ 5 hundreds 0 1 10s and 2 ones. ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 601லேருந்து 700 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த டேபிள். ஸோ அதே மாதிரி தான் 737 இருக்குது. ஸோ 737. ஸோ அகெயின் அதே மாதிரியே நம்பர்ஸ் நேம்ஸ் வந்து எழுதணும். ஸோ சேம் மெத்தட் 7 வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, 5 வந்து டென்ஸில், 6 வந்து ஒன்ஸில். 756. ஸோ இதே மாதிரியே மாடலில் எழுதி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருக்குது, அது சிம்பிளிஃபையாக நம்ம எழுதணும். ஸோ இது சிம்பிளிஃபைடாக இருக்குது, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 991. ஸோ இப்போ 7 6. ஸோ 6ம் 5 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது வந்து 7 ஆகிடும். 770. ஸோ 765ஓட 5 சேர்த்தா 70 ஆகிடும். ஸோ அதனால் 770. நெக்ஸ்ட் பண்ணால் 870. நெக்ஸ்ட் பண்ணால் 756 அண்ட் 924. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இது வந்து 100 பிளேஸில் இருக்கிறதுனால 800 போடணும். ஸோ இது வந்து 10th பிளேஸில் இருக்கிறதுனால 10, இது வந்து 1st பிளேஸில் இருக்கிறதுனால அப்படியே 2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 7 வந்து 700 3 30 4 4. ஸோ 800, இந்த 10th பிளேஸில் 0 இருக்கிறதுனால 0 அண்ட் 1st பிளேஸில் 8, 808. ஸோ 900th பிளேஸில் 987. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கவுண்ட் பண்ணும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது 100ல். ஸோ இப்போ 10ல் 1 2 3 4 5. ஸோ 5 இருக்குது 10ல். ஸோ அகெயின் 1ஸில் 1 2 3 4 5. ஸோ 5 855 தான் அதோடைய ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்குது 100ஸில். இதுலேயுமே 1 2 3 4 5 6 இருக்குது, 10ஸ்லேயும் 6 இருக்குது, 1ஸில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஸோ இப்போ 669 தான் இதோடைய 669. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்குது. அப்புறம் ஒரு 10ல் 1 இருக்குது, அப்போ 910. ஸோ நெக்ஸ்ட் 901லேருந்து 999 வரைக்கும் எழுதிக்கோங்க. த நம்பர் வித் 7 hundreds and 4 10s and 9 ones. ஸோ இப்போ 7 hundreds 4 10s 9 ones. அப்போ 449 தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு த நம்பர் வித் 800 7 10 and 2 ones. 800 7 10s 2 ones. ஸோ 872. ஸோ அகெயின் பாருங்கள் 800 and 7 10. ஸோ 800 9 10s. அப்போ பார்த்தீங்கன்னா 790. ஸோ த நம்பர் வித் 900 அண்ட் 10ஸில் எதுவுமே கிடையாது, 0 ones. 0 போட்டுக்கணும். ஸோ இப்போ 1ஸில் வந்து 5 இருக்குது, அப்போது 905. ஸோ இப்போ அந்த நம்பர் வித் 100 இடத்துல 9 இருக்குது, 10s இடத்துல 9 இருக்குது, அப்போ 1s இடத்துல எதுவுமே இல்லை, அப்போ 0 போட்டுக்கணும். 990. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருக்குது, சிம்பிளிஃபைடு எழுதணும். ஸோ 344. ஸோ இது 996. இது பண்ணால் 238. ஸோ இது பண்ணால் 102. ஸோ ஏன்னா 10th பிளேஸில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இப்போ 473. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது அண்டர்லைன் பண்ணிக்கிறது எந்த பிளேஸஸில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா 100. ஸோ 6 பார்த்தீங்கன்னா டென்ஸ், 3யும் டென்ஸ் இடத்துல தான் இருக்குது. 0 வந்து ஒன்ஸில் இருக்குது, 9 வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, 1 வந்து டென்ஸில் இருக்குது, 7 வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு 4 வந்து டென்ஸில் இருக்குது, 0 வந்து ஒன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து கவுண்ட் பண்ணி எழுதுறது தான். 1 2 100ல் 2, 10ல் 2, ஒன்ஸில் வந்து 7. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 100ல் 1 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வந்து டென்ஸில் இருக்குது. ஸோ அகெயின் 1 2 3 3 அதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி எத்தனை ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, எத்தனை டென்ஸில் இருக்குது, எத்தனை ஒன்ஸில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இங்கே ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பான்ஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா fill in the blanks கொடுத்துருக்காங்க. ஸோ 293ல் எந்த நம்பர் வந்து ஒன்ஸ் பிளேஸ் இருக்குன்னா ஆன்சர் வந்து 3. ஸோ இந்த 867ல் எந்த நம்பர் வந்து டென்ஸில் இருக்குது அப்படின்னா டென்ஸில் இருக்கிறது வந்து 6. ஸோ ஆன்சர் 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 6 தான் வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, 6. ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் 876 இதில் எது வந்து ஹண்ட்ரட்ஸ், எது வந்து டென்ஸு, எது வந்து ஒன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது பார்த்தா 8 வந்து 100, 7 வந்து டென்ஸு, 6 வந்து ஒன்ஸில் இருக்குது. ஸோ இது அதே மாதிரியே பாருங்கள். 9 வந்து 100, 3 வந்து டென்ஸு, 2 வந்து ஒன்ஸ். ஸோ இதுதான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I am between 500 to 600. I have 6 tens and 3 ones. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து 500லேருந்து 600க்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட் I have a 6 tens. ஸோ டென்ஸில் வந்து 6 இருக்கான், அதுமாதிரி ஒன்ஸில் வந்து 3 இருக்கான். அப்போ 563 தான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஐம் த கிரேட்டஸ்ட் டிஜிட் ஆஃப் 100th பிளேஸ். 100th பிளேஸோடைய கிரேட்டஸ்ட் டிஜிட்டே இவங்க தானா. ஸோ ஐ ஹாவ் நோ டென்ஸ் அண்ட் நோ ஒன்ஸ். ஒன்ஸும் கிடையாது, டென்ஸும் கிடையாது. அப்போ ரெண்டுமே வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ லாஸ்ட் ஹையஸ்ட் தேர்ட் டிஜிட்னா 9. ஸோ அப்போ 900. ஸோ ஐ ஆம் த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் நமக்கே தெரியும் 100. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் நம்பர் டு மேக் 100. ஸோ 43 + 57 தான் வந்து 100. ஸோ இப்போ இங்கே 43 வரணும். ஸோ நெக்ஸ்ட் இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8 வந்து 100 பிளேஸில் வந்து 8 அண்ட் 1 2 3 4. ஸோ 10th பிளேஸ் 4 அண்ட் இதில் வந்து 8 இருக்குது. ஸோ 848. ஸோ அதை வந்து நேம் எழுதிக்கணும். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ 287 எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் 200 + 80 + 7. ஸோ ரைட் த 3 digit number shown by the number cards அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 344 தான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 2 3 டென்ஸில் 3 அண்ட் 1 2 3 4 ஒன்ஸில் வந்து 4. 534 தான் அதோடைய ஆன்சர்ஸ். ஸோ வாட் ஐ லேர்ன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்ததில் ரிவைஸ் பண்ணி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வந்து இதில் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய 3rd லெசன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.